கியூட் பேபி அத்தியாயம் 18. நான் உங்கள் சுராமிகா. கார்த்தி அன்புக்கு ஃபோன் செய்து கொண்டு அன்பை பற்றி விசாரிக்காமல் பிரியாவை பற்றியே விசாரித்து கொண்டிருக்க அன்பு திட்டிக் கொண்டிருந்தான். உன்னோட தேவதை என்னை படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. நான் என்ன செய்யணும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமாடா என்று அன்பு கேட்க, சாரிடா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாளா, என்னடா செஞ்சா என்று அவன் பதட்டமாக கேட்க, சும்மா சொன்னடா, இதுக்கு போய் பதட்டமாக கேட்பியா என்று அவன் கிண்டல் செய்ய, எனக்கு தெரியும்டா அவள் கொஞ்சம் தனியாக படுக்க மாட்டா, நீ கதவை பூட்டாமல் படுத்துக்கோடா என்று அவன் சொல்ல, கார்த்தி உனக்கு இது முதலே தெரியுமா, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லாமலே போயிட்ட. நான் என்னோட ரூமில் கதவை பூட்டிட்டு படுக்க விட மாட்டேங்கிறாடா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா, எனக்கு கதவை திறந்து போட்டுட்டு படுக்க கஷ்டமாக இருக்குது. அவளை போய் ரூமில் படுன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனால் ராத்திரி நான் என் பெட்ரூம் கதவை பூட்டிட்டு படுத்துட்டேன். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல என்று சொன்னான். அப்படியாடா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாளா? நான் வேணா வரட்டா? நான் இந்த பிரச்சனையை முடிகிற வரைக்கும் நான் அவளை என் கூடவே வச்சு பார்க்கவாடா என்று அவன் கேட்க, அதுக்காடா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நேற்று நைட்டெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உன் டார்லிங் கூட சந்தோஷமாக இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று அன்பு சொல்ல, கார்த்திக்கு ஏதோ நிம்மதியாக இருந்தது. என் நண்பனை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். தன் நண்பனே பிரியாவுக்கு கணவனாக வந்தால் முதலில் சந்தோஷப்படுவது கார்த்திகேயன் தான் இருக்கும். ஆனால் தனக்காக உதவி செய்ய வந்தவனை வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்று ஒரே காரணத்திற்காக அவன் அதை பற்றி அவனிடம் சொல்லாமல் இருந்தான். அப்புறம் கார்த்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சுமிதா ஃபோன் பண்ணியிருந்தா. அவளுக்கு நம்ம கம்பெனியில் வேலை வேணும்னு கேட்டா. நான் நேரில் வர சொல்லியிருக்கேன். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. இப்போ போய் அவன் நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சா நல்லா இருக்காதுடா. எனக்கு புரியுது கார்த்தி, நீ என்ன சொல்ல வர்றேன்னு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனால் அவள் குரலில் ஏதோ சம்திங் இருந்தது. ஒரு வேலை பிரச்சனையில் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. சரி, எதுக்கும் கம்பெனிக்கு வரட்டும், பேசிட்டு ஒரு முடிவு பண்ணிடலாம். சொல்லிட்டு தான் கூப்பிட்டு இருக்கேன்டா. அன்பு, எனக்கு புரியுது உன்னோட நிலைமை என்னன்னு. அவள் ஒரு வேளை கஷ்டப்பட்டுருவாளோன்னு நீ பயப்படுற. நீ அவளை லவ் பண்ணியிருக்க, எனக்கு தெரியும். ஆனால் யோசிச்சுக்கோ, அவங்க ஃபேமிலி எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீ பிஸ்னஸ் விஷயமா இங்கே ஒரு ஆளை பார்க்க சொன்னல, நான் பார்த்துட்டேன். அவர் இங்கேயே ஆரம்பிக்கலான்னு என்கிறார். என்ன செய்ய என்று அவன் கேட்க, பரவாயில்லடா, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அங்கேயும். அதுதான் நீ இப்போ அங்கே இருக்கியே, என்ன கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு. கொஞ்சம் ஸ்னேகாவும் மாறின மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். நீ என்னடா சொல்கிற என்று அன்பு கேட்க, அன்பு, நீ தான் ஓனர், நீ தான் முடிவு பண்ணணும். நீ இங்கே இருக்க சொன்னால் நான் இருந்து இதை பார்த்து தருவேன். உனக்கு நான் பார்ட்னராக இல்லைடா, உனக்கு கீழே வேலைக்கு பார்க்குறவன். சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத கார்த்தி. நீ ஒன்றும் என் கூட வேலை பார்க்குறவன் கிடையாது. நம்ம 2 பேருமே ஒன்று தான். என்னோட உழைப்பு, உன்னோட பணம் எல்லாம் ஓகே தான். ஆனால் என்னோட பணம் எல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு நீயும் வேணுடா என்று அன்பு அவனிடம் சொல்ல, கார்த்தி சிரித்து கொண்டான். நான் எப்பொழுதும் உன் கூட தாண்டா இருப்பேன், நீ ஏன் தயங்குற என்று அவனும் கேட்க, சரி நீ அங்கேயே இருந்துடு. ஸ்னேகாவுக்கு வேலைக்கு போக முடியாது. அவள் என்ன பண்ணுவா? ஸ்னேகாவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. இப்போமே இங்கே உட்கார்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டு இருக்கா. அதனால் அவளுக்கு பிரச்சனை இல்லை, அதையே கண்டினியூ பண்ணிட்டோம் என்று கார்த்தி சொல்ல, சரிடா, நான் அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன். நம்ம மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ ஸ்டார்ட் பண்ணிடு என்று அவன் சொல்லி முடித்தான். அன்பு, நீ சுமிதாவுக்கு வேலை தரதா இருந்தால் உன்னோட விருப்பம். நீ அதை தாராளமாக செய். என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்கே இருக்கிறதா இருந்தால் பிரியா எதுக்கு அங்கே இருக்கணும்? நான் ஸ்னேகா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். ஸ்னேகாவுக்கு ஓகே தான். நீ பிரியாவை வேணா இங்கே அனுப்புறியா? நான் ஏதாவது பண்ணி பார்க்கிறேன்டா என்று அவனும் தயங்கி கேட்க, அன்புவிற்கு ஏதோ தன்னிடம் இருந்து பெரிய ஒரு பொருள் பறிப்போனது போல ஒரு உணர்வு வந்தது. அவன் உடனே மறுத்தான். ஸ்னேகாவோட இப்போதைய மனநிலையை வச்சு நீ பிரியாவை வர சொல்லி கூப்பிடாத. அது பிரியாவுக்கு கஷ்டம், ஸ்னேகாவுக்கும் கஷ்டம். நான் பிரியாவை பார்த்துக்கிறேன்டா, நீ உன்னோட வேலையை பாரு. கார்த்திக்கு இதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. சரி, விட்டு பிடிப்போம் என்று நினைத்தவன் ஃபோனை வைத்தான். கார்த்தி ஃபோனை வைத்த அடுத்த நொடி அன்பு பிரியாவிற்கு ஃபோன் அடித்தான். அவள் வீட்டில் இருக்கும் ஃபோன் ரிங் அடிக்க வந்து பக்கத்தில் நின்று பார்த்தாள் பிரியா. எடுக்கலாமா
வேண்டாமா என்று யோசித்தாள். சரி எடுப்போம் என்று எடுத்து காதில் வைத்தாள். மீதி சாதத்தை சாப்பிட்டியா என்று அன்பு முதல் வார்த்தை வர, அன்பு என்று புரிந்து கொண்டவள் சாப்பிட்டேன் என்று சொன்னாள். மத்தியானம் சாப்பிடணும், டிவி பாரு, சீக்கிரம் நேரம் போயிடும், நைட் எல்லாம் நீ தூங்கலை, அதனால கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா என்று அவன் கேட்க, சரி என்று அவள் தலையாட்ட, இல்லை நான் வீட்டுக்கு வரேன், அதுக்கப்புறம் கேட்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு என்றான். ஃபோனை வைக்காதீங்க ஓனரே, எனக்கு கொஞ்சம் பேசணும். சரி வீட்டுக்கு வந்து பேசலாம் பிரியா, எனக்கு எங்கள் மாமா கிட்ட பேசணும். சரி வீட்டுக்கு வந்து உங்கள் மாமா கிட்ட உனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், போதுமா? நீ அப்போ பேசிக்கோ. வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, நான் ஏதாவது வேலைக்கு போகட்டா? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் உங்களை எனக்கு தெரியும்னு. ஃபோனை தலையில் இடித்துக்கொண்டு தன் முடியை பிடித்து கொள்ளலாமா என்று அவனுக்கு தோன்றியது. எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து நம்ம பேசிக்கலாம், இப்போ நீ ஃபோனை வை என்று சொன்னவன் ஃபோனை வைத்தான். வேலைக்கு போகிறா வேலைக்கு, இவளுக்கு என்ன தெரியும்? வேலைக்கு போக நினைக்கிறா, எதுக்கெடுத்தாலும் பயந்து போகிறா. இதில் வேற வேலைக்கு போனால் மட்டும் தைரியமாக நின்று வேலை பார்த்துடுவா. வேலைக்கு போகிறதுக்கு இவ என்ன படிச்சிருக்கா? அதை பற்றி கார்த்திக்கிட்ட நான் கேட்காம போயிட்டேன். பார்ப்போம், வீட்டுக்கு போய் இவ என்னதான் படித்து கிழிச்சிருக்கான்னு கேட்போம் என்று நினைத்தவன் கமிங் சார் என்ற வார்த்தையில் கதவை நோக்கினான். சுமிதா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து அவனுக்கும் அதிர்ச்சி. அவளின் வயிறு தள்ளி கொண்டிருந்தது. 6 மாதம் இருக்கலாம் போல, இல்லை 5 மாதம் என்ற சந்தேகம் அவனுக்கு. அவளும் மறுபடியும் நான் உள்ளே வரவா என்று கேட்க, கமின் என்று அவன் சொல்ல உள்ளே வந்தாள். தன் சர்டிஃபிகேட்டை எல்லாம் எடுத்து அவனிடம் நீட்ட அவனும் அதை மூடி வைத்துவிட்டு, என்ன சுமிதா, உன்னோட படிப்பு என்னன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்த என்றான். வந்தாதான் வேலை தருவேன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இப்போ தேவை ஒரு வேலை, ஒரு பாதுகாப்பு. என் குழந்தையை நான் நல்லபடியாக பெற்று வளர்க்கணும். அதுக்காக தான் உங்கள் கம்பெனியில் கேட்கிறேன். கிடைச்சா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது. வேறு எந்த கம்பெனியில் சேர்ந்தாலும் எனக்கு லீவு கிடைக்காது. அதுக்காக தான் உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கேன். அவனும் மறுப்பு தெரிவிக்காமல், கண்டிப்பாக உனக்கு வேலை இருக்கிறது என்று சொன்னான். ஆனால் குழந்தையை நீ ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டான். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை. இனிமேல் நான் அவர் கூட வாழ மாட்டேன். அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் என்னால் வாழ முடியாது. இந்த குழந்தையை வளர்க்க என்னால் முடியும். அதனால நான் பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். சுமிதாவின் பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் பொறுமையை வரவழைத்து கொண்டு, சரி நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் இருக்க வேண்டியது தானே என்றான். அவள் கண்களில் கண்ணீருடன், நான் எதுக்கு போகணும்? உன்னையும் என்னையும் பிரித்து அவனுக்கு என்னை கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியாது அன்பு. அவங்க கிட்ட நான் என்னைக்கும் போய் நிற்கவே மாட்டேன். நான் அவங்க கிட்ட போன்னு நீ சொன்னால் நான் இங்கேயே வரமாட்டேன் என்று எழுந்தவளுக்கு தலை சுற்றி கீழே விழப்போக ஓடிப்போய் அன்பு பிடித்து கொண்டாள். அவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். அவளை கொண்டு போய் சோபாவில் படுக்க வைத்தவன், என்ன ஆகியிருக்கும்? திடீர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே, நான் தப்பாக ஏதோ பேசிட்டேனா என்று பயந்து டாக்டருக்கு ஃபோன் செய்தான். மக்களை, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். இது இன்று மாலை 6 மணிக்கு இந்த கதை வரும். இந்த கதை உங்களுக்கு அப்லோட் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் மாலை 6 மணிக்கு இந்த கதையை அப்லோட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு கருத்து போடுங்க. உங்கள் கருத்துனால மட்டும்தான் நாங்கள் அடுத்தடுத்த கதையை நாங்கள் எழுதுகிறோம். நன்றி.